Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Sunshine Pictures IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2007ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க ஃபிலிம்ஸ், டிவி சீரியல்ஸ், வெப் சீரிஸ், ப்ரொடக்ஷன் பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது மேஜரா பாத்தீங்கன்னா இவங்களோட சர்வீசஸ் ஆரிஜினேட்டிங்ல இருந்து கிரியேட்டிங், டெவலப்பிங், ப்ரொடியூசிங், மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் வரைக்குமே சப்போர்ட் பண்றாங்க. அதாவது ஒரு மூவியோட எண்ட் டு எண்ட் லைஃப் சைக்கிளை இந்த கம்பெனி மேனேஜ் பண்றாங்க. ஃபேமஸ் மூவிஸான ஃபோர்ஸ், கமாண்டோ, ஹாலிடே, ஃபோர்ஸ் 2, கமாண்டோ 2, த கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி கமர்ஷியல் அண்ட் சோஷியல் பேஸ்டு ஃபிலிம்ஸை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி 10 கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், 2 வெப் சீரிஸ், 2 டிவி சீரியல்ஸ் அண்ட் 1 ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்க்கும்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸான யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல கண்டினியூஸா ஆக்டிவா இருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 28 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து 89.68% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் டிவி சீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து 1.32% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாம கோ ப்ரொடியூஸும் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் 26ல சோலோ ப்ரொடக்ஷன்ல இருந்து 90% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் கோ ப்ரொடக்ஷன்ல இருந்து மேஜரான ரெவன்யூஸ் வரல. ஸோ இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் சோலோ ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல ஃபால் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 34.46 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நியூட்ரலா தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 342 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 360 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனலோட பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share ஃபினான்ஷியல் இயர் 26ல 15.19னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 23.70 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை ஃபிலிம்ஸ் ஆர் டிவி சீரியல்ஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7332 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26ல ஆக்சுவலா ஃபால் ஆகிருக்கு அண்ட் growth in ரெவன்யூ பாத்தீங்கன்னா நெகட்டிவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல 53.77% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட லிஸ்டட் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான பேட் மார்ஜின் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 26ல 31.99% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் 36.20% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளா தான் மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசல்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ல 5 rupees per ஈக்விட்டி ஷேர் பேசிஸ்ல டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25 and 26ல எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது பனோரமா ஸ்டுடியோ இன்டர்நேஷனல், பெவேஜஸ் ஸ்டுடியோஸ் அண்ட் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி தேர்ட் பொசிஷன்ல இருந்தாலும் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது ரொம்பவே காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மெயின்டைன் பண்றாங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன்.
நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட ஃபிலிம்ஸ் அண்ட் டிவி சீரியல்ஸோட ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கிராஜுவலா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து 205 பில்லியன் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியை அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசிங் பிசினஸ் வந்து ரொம்பவே காம்படிட்டிவா மாறிட்டு இருக்கு. பிகாஸ் சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இப்போ நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த ரீசனால இந்த பர்டிகுலர் கம்பெனி கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 18 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 20th க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 41 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 282 crores அண்ட் இதுல 173 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து 21 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 25. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூல வந்து 100% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டு பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூல 74.84% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. ஃபைனலா சன்ஷைன் பிக்சர்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் நியூட்ரல், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 50 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 14% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓவோட செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். ஜென்ரலா இந்த மாதிரி மூவிஸ் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொடியூசிங் பிசினஸ்ல நான் கான்சென்ட்ரேட் பண்றதில்ல. ஸோ இன்கேஸ் நான் அப்ளை பண்ணாலும் லிஸ்டிங் கெயின்காக மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். என்னோட டிசிஷனை செகண்ட் டே ஈவினிங் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.